காலை மணி 5. எழுந்து பல் துலக்கி வாசல் துடைத்து கோலம் போட்டு பரபரவென்று காப்பி குடித்த கையோடு ஒரு உப்புமாவை தயார் செய்து அரிசி பருப்பை களைந்து குக்கர் வைத்துவிட்டு குளிக்கச் சென்றாள் மதுமிதா. ஆயிற்று. 9 மணிக்கு ஃபைன் ஆர்ட்ஸ் ஹாலில் தியாகராஜ ஆராதனையில் பாட இவளை கூப்பிட்டிருந்தார்கள். மதுமிதா நல்ல இளம் பாடகி. கல்யாணத்திற்கு முன்பும் பெரிய பெரிய சபாக்களில் நிறைய கச்சேரிகள் செய்திருக்கிறாள். பலவித பாராட்டுக்களும் பரிசுகளும் பெற்றவள். குழாயை திருப்பி வெந்நீரை விழாவும் போது கல்யாணத்திற்கு 4 மாதங்கள் முன்பு ஒரு சபா செக்ரட்டரி இவளிடம் கேட்டது ஞாபகத்திற்கு வந்தது மதுமிதாவிற்கு. என்னம்மா மது, டிசம்பர் சீசனுக்கு வரையலன்னோ? நன்னா பாடிண்டு வரேள். நீங்கள்லாம் வளர்ந்து வருகின்ற கலைஞர்கள், நிறைய கச்சேரிகள் பண்ணணும். தெரியலையே சார், ஆகஸ்ட் வரைக்கும் கச்சேரிகள் ஒத்துண்டிருக்கேன். கல்யாணத்துக்கு பிறகு எல்லாம் சரியாக அமையணும்னு சுவாமிகிட்ட வேண்டின்னு இருக்கேன் சார். கல்யாணமாகி பம்பாயில் செட்டிலாகி குழந்தை சோட்டுவிற்கும் 2 வயது முடிந்து விட்டிருந்தது. கச்சேரிகள் செய்து கொண்டு வீடு, கணவன், குழந்தை, பண்டிகைகள், வீட்டிற்கு வருகின்ற உறவினர்கள் உபசரிப்பு, சாமான்களின் இருப்பு இல்லை பார்த்து குடும்பத்தை அழகாய்த்தான் சமாளித்து வந்திருக்கிறாள் மதுமிதா. முதுகு தண்டுவடத்தில் வெந்நீர் பட்டதும் அம்மாடா என்றிருந்தது மதுவுக்கு. பாட்டு பாடுவதென்பது சாதாரண வேலை இல்லை. பிராக்டிஸ் செய்யாமல் கச்சேரிகளில் பாடவே முடியாது. வீட்டு வேலைகள் செய்த பின்பு ஆயாசம் அதிகம் தென்படுகிறது. சற்று அனுசரணையாக யாராவது ஒருவர் கூட இருந்தாலோ நல்லதுதான். நல்ல ஆள் எங்கே கிடைக்கிறார்கள் இப்போது? தொடர்ச்சியாக ஒரு 3 அல்லது 2 மணி நேரமாவது கிட்ட வேண்டும் பிராக்டிஸ் செய்ய. மனசும் லயிக்க வேண்டும். உடலும் இடம் கொடுத்து கற்பனை வருகின்ற சமயத்திலே அப்பப்பா எத்தனை இடைஞ்சல்கள். காலை வேலையெல்லாம் முடிந்து குழந்தைக்கு டாம் அண்ட் ஜெர்ரி கேசட்டை 3 மணி நேரம் ஓடவிட்டு அந்த சமயத்திலே ராகம் தானம் பல்லவியை ஒரு முறை பிராக்டிஸ் செய்வதற்குள் அப்பப்பா எத்தனை ஃபோன் கால்ஸ். பில்டிங் மேனேஜர், கொரியர் கொண்டு வரும் ஆட்கள், வேலைக்கு வரும் அல்கா, இஸ்திரிவாலி என்று எழுந்து எழுந்து பிராக்டிஸ் பண்ண முடியாமல் போவதை நினைத்து ஆதங்கப்பட்டு கொண்டே, சரி இன்னும் கச்சேரிக்கு 20 நாட்கள் உள்ளது, பார்த்து கொள்ளலாம் என்று மனதை தேற்றிக்கொண்டு குளியலை முடித்து வெளியே வந்தாள். நான் பல் தேய்த்து 10 நிமிஷத்துக்கு மேல் ஆறுது, காஃபி உண்டா இல்லையா என்று கேட்ட கணவனை ஒரு தரம் தீர்க்கமாக பார்த்துவிட்டு காப்பி கலந்து கொடுத்தாள் மதுமிதா. டைனிங் டேபிள் மேலே வச்சிருக்கிற வாழைப்பழத்தில் கொசு வந்து உட்கார்றது பாரு என்ற கணவனை, நான் அவசரமாக கிளம்பின்றிருக்கேன், அதை கொஞ்சம் வேற ஏதாவது கூடையை போட்டு மூடக்கூடாதா என்று கேட்டுவிட்டு சுவாமி விளக்கேற்றி ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள். குக்கர் கேஸ்கட் பழசாயிட்டா? ரொம்ப நேரமாக விசில் வரவே இல்லையே, இது என்னடா இது? கிளம்புகிற சமயத்தில் போய் சோதனையா என்று நினைத்தபோது உஸ் என்று குக்கர் பெருமூச்சு விட்டது. பருப்பு ரசம் மட்டும் வச்சுட்டு டிஃபன் பண்ணியிருக்கேன், சாதமும் ரசமும் வச்சுட்டேன். குழந்தையை ஒரு 2 மணி நேரம் சமாளிச்சுக்கோங்கோ. ஆராதனை வீடு தேடி வந்து 4 தடவை கூப்பிட்டுட்டா, போயிட்டு பாடிட்டு உடனே வந்துவிடுறேன் என்றாள். கணவனிடமிருந்து சரியான பதிலே இல்லை. வெறுமனே என்றான். கீழிறங்கி ஒரு ஆட்டோ பிடித்து சரியாக 9 மணிக்கு ஹாலில் நுழைந்தாள் மது. வாங்கோம்மா, வாங்கோ வாங்கோ, உங்களைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இவ தான் மிஸ்ஸஸ் மதுமிதா மாதவன். கேள்விப்பட்டிருப்பேளே, மெட்ராஸ்லேருந்து கல்யாணமாகி இப்போ இங்கே வந்திருக்கா என்று இவளை யாருக்கோ ஃபைன் ஆர்ட்ஸ் செக்ரட்டரி அறிமுகப்படுத்தினார். ஓ, நீங்கள் தானே அது? உங்கள் கச்சேரி பற்றி ரிவ்யூ படிச்சிருக்கேன், ரொம்ப ஓஹோன்னு இருந்ததுன்னு எழுதியிருந்தாளே. நேராக கேட்க முடியல, நிச்சயமாக கூடிய சீக்கிரம் கேட்பேன்னு நினைக்கிறேன் என்றார் அந்த பெரியவர். எப்போ சார் பஞ்சரத்னம் ஆரம்பிக்க போகிறேன்? 9 மணிக்கு பஞ்சரத்னம்னு பேப்பரில் போட்டிருந்ததே என்றாள் மதுமிதா. சீனியர் ஆர்டிஸ்ட் எம்ஆர்கே வரணும்மா, அவர் வந்தால் தான் ஆரம்பிக்க முடியும். எப்படியும் மணி 10 ஆயிடும் ஆரம்பிக்க. நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. மனசு பறந்தது மதுவுக்கு. ஒரு வழியாக எம்ஆர் கிருஷ்ணசுவாமி வந்ததும் 10:30க்கு ஆரம்பித்து 11:30க்கு முடித்தார்கள். அதன் பிறகு ஆளுக்கு ஒரு கீர்த்தனை பாடினார்கள். மது பாடிய போது கரகோஷமும் கைத்தட்டலும் அவளை எங்கோ ஒரு உலகில் பறக்க விட்டிருந்தது. அடுத்த 5வது நிமிடத்தில் சுயநினைவுக்கு வந்தாள். வீட்டில் பிள்ளை என்ன செய்கிறானோ? 11 மணிக்குள் வந்து விடுவேன்னு சொன்னேனே. பரவாயில்ல, டிஃபன் இருக்குது, இவர் சாப்பிட்டுட்டு பிள்ளைக்கும் ரசம் சாதம் கொடுத்திருப்பார். இதுவரை ஒரு நாளும் குழந்தைக்கு டம்ளரில் பால் கூட கொடுத்தது இல்லை.
போனவுடன் விஸ்வாமித்திர வேடம் போடாமல் இவர் இருக்க வேண்டுமே என்று நினைத்தபோது, இந்தாங்கோ இந்தாங்கோம்மா, பிரசாதம் வாங்கிக்கோங்கோ என்று ஒருவர் கொடுக்க, உங்கள் அட்ரஸ் தாங்கோளேன், கச்சேரி ஏற்பாடு பண்ணணும் என்று வேறு ஒருவர் கேட்க, எல்லாவற்றையும் சமாளித்து ஆட்டோவில் ஏறினாள் மதுமிதா. இவளுடன் பக்கத்து வீட்டு மாமியும் ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள். மணி ரொம்ப ஆயிடுத்து மாமி. காயெல்லாம் ஒன்றுமே பண்ணவே இல்லை. இவர் என்ன சொல்ல போகிறாரோ. ஏன் மது, உங்கள் ஆத்துக்காரருக்கு மியூசிக் பிடிக்காதா? இன்னும் ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாரா என்ன? பிடிக்காதுன்னு இல்லை மாமி. மியூசிக்கு நான் பாடுறது எல்லாம் பிடிக்கும். ஆனால் குழந்தைய சமாளிக்க தெரியாது. அது எங்கேயாவது அழுது அடம் பிடிச்சால் மனுஷனுக்கு மூட் அவுட் ஆகிடும். அந்த கோபத்தை என் மேலே காட்டுவார். எல்லாத்தையும் எப்போவும் நானே பார்த்துன்றதுனால சின்ன விஷயம், குழந்தைக்கு அவசரமாக வெளியில் கிளம்பும்போது ஒரு சாக்ஸ் கூட மாற்றி விட மாட்டார். வீடு வந்தது. 3 மாடிகள் ஏறி மேலே தன் அப்பார்ட்மெண்ட்டுக்குள் நுழைந்தாள். குழந்தை சமத்தா சைக்கிள் விளையாடிண்டே வந்து, அம்மா எங்கே போன? டாக்டர்கிட்ட ஊசி போட்டுண்டியா என்று கேட்டது. அதன் வாயின் ஓரமாக தயிரில் தோய்த்த சேமியா உப்புமா எட்டி பார்த்தது. அது சாப்பிட்டு விட்டதே அறிவித்தது. அதன் வாயை ஒழுங்காக துடைத்துவிட்டு கணவரின் மூஞ்சி புஷ் என்று ஆகியிருந்ததை பார்த்தாள். மதுவின் முகத்தை பாராமல் மணியை பார்த்தான். அது 1 மணி என்று ஒரு தரம் அடித்தது. சமையல் அறைக்குள் சென்று பாத்திரத்தை பார்த்தாள். உப்புமா பாதி மீதி இருந்தது. அடுத்த 10 நிமிடத்தில் ரசத்தை சுட வைத்து மிக்சியில் தேங்காய் துவையல் அரைத்து அப்பளத்தை பொரித்தாள். குழந்தை சாப்பிட்டாச்சா? எல்லாம் ஆச்சாச்சு. நீங்கள் சாப்பிட வாங்கோ, எல்லாம் ரெடி. வேணாம், பசிக்கலை. ஏன் உப்புமா 10 மணிக்கே சாப்பிட்ருப்பேளே, நாழியை எடுத்தே ரொம்ப, சாப்பிட வாங்கோ. குழந்தை காம்ப்ளான் கேட்டது. கரைத்து கொடுத்தவுடன் 10 நிமிடத்தில் சமர்த்தாய் தூங்கி போனது. வாங்கோளேன் சாப்பிட. வேணாம், எனக்கு பசி இல்லைங்கிறேனே. ஏன் என் மேலே கோவமா? லேட்டாக வந்துட்டேனே அதனாலையா? இல்லை இல்லை, வயறு சரியா இல்லை. வயறு சரியாகத்தான் இருக்குது, மனசு சரியில்லைன்னு மூஞ்சி சொல்கிறதே. என்னடா குழந்தைய நம்மக்கிட்ட பார்த்துக்க சொல்லிவிட்டு இவ வெளியில் போயிட்டாளேன்னு. கல்யாணம் விசேஷம்னா குழந்தைய அழிச்சிட்டு போகலாம். பாட்டு பாடுற சமயத்தில் பாட விட மாட்டான். குழந்தையோ 2 கட்டான், விவரம் புரியாத வயசு. இதெல்லாம் தெரிஞ்சு தான் நிறைய கச்சேரி ஒத்துக்கிறதே இல்லை. அவ்வளவா படுத்துகிற குழந்தையும் இல்லை இது. அப்பான்னா உசுறு அதுக்கு. ஒட்டிண்டு இருக்குது. ஏதோ வீடு தேடி வந்து கூப்பிட்டா ஆராதனைன்னுட்டும். ஏதோ ஒரு நாள், அதுவும் அரை வேளை தானே பார்த்துக்க சொன்னோம். மனசு சற்று வலித்தது மதுவிற்கு. ஓரளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு தானே போயிருக்கேன். மனசு வச்சா நிச்சயமாக சமாளிக்கலாம். போன இடத்துல கொஞ்சம் லேட்டாகிடுது. என் மேல் உள்ள கோபத்தை சாப்பாடு மேலே எதுக்கு காட்டணும்? சரி, தானும் சாப்பிட வேண்டாம் என்று நினைத்து பாயை போட்டாள். வயிறு கொர் கொர் என்று உருமியது. காலையில் தான் டிஃபன் கூட சாப்பிடாமல் சென்றது நினைவுக்கு வந்தது. பண்ணிய இத்தனை சாப்பாடும் வேஸ்டா? காலையும் மாலையும் விளக்கேற்றி ஓம் தனலக்ஷ்மியே நமக, ஓம் தானியலக்ஷ்மியே நமகன்னு சொல்வது அர்த்தமில்லாததாகப்பட்டது மதுவுக்கு. தான் செய்வது சரி என்று மனசில் படவே தட்டை எடுத்து வைத்து கொண்டு சாப்பிட்டாள். பொரித்த அப்பளம் துணியாகி போயிருந்தது. எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு சற்று படுத்தாள். தூக்கம் வரவில்லை. மனசு எதையோ அசை போட்டது. பொண்டாட்டி நல்லா பாடுறா, பாட்டு பிடிக்கும்னா ஆச்சா என்ன? கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிண்டா என்ன? இவருக்கு ஆஃபீஸில் ஆடிட் நடந்த சமயம் லீவு போட முடியாத காரணத்தால் பக்கத்து வீட்டு மாமி துணையுடன் குழந்தைக்கு வேண்டிய பால், பிஸ்கெட், மாற்று ஜட்டி, ஒரு பிளாஸ்டிக் பை சகிதத்துடன் ரேடியோ ஸ்டேஷனுக்கு சென்று பாடிவிட்டு திரும்பும்போது பம்பாய் நெரிசலில் ட்ரெயினில் திண்டாடி வீட்டுக்கு வந்து அவசரமாக கூட்டும் ரசமும் செய்து வைத்திருந்தாள் ஒரு சமயம். இதில் எதை பிசைஞ்சு சாப்பிட்ணும், எதை தொட்டுக்கணும் அப்படின்னு கேட்டு குழம்பு செய்யாததை சுட்டி காட்டவில்லை. ஒரு நாளைக்கு சாம்பார் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதான்னு முன்பு ஒரு சமயம் கேட்டது எல்லாம் நினைவுக்கு வந்தது மதுவிற்கு. சங்கிலி தொடர் போல் நிகழ்ச்சிகள் நினைவுக்கு வந்த வண்ணமே இருந்தன. ஹால் கடிகாரம் 4:45 காட்டியது. எழுந்து டீ போட உள்ளே சென்றாள். டீ கலக்க போகிறேன், சாப்பிட்றீளா? வேண்டாம் வேண்டாம், நீயே குடி. வாசலில் சத்தம் கேட்டது.
இவருடைய அக்கா ஹஸ்பண்ட் வந்திருந்தார். வாங்கோ வாங்கோ அத்திம்பேர் வாங்கோ, சௌக்கியமா? சௌக்கியம் சௌக்கியந்தாம்மா. உடனே காஃபி கலக்க போயிடாத, குடிச்சிட்டு தான் வரேன். என்னப்பா மாதவா, எப்படி இருக்க? அப்படியே அந்த டிவியை போடேன் என்றார். மணி 5 அடித்தது. டிவியில் பத்மா சுப்பிரமணியத்தின் நாட்டிய தொடர் நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருந்தது. இவரும் அவருமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். என்னம்மா ஆடுறா பாத்தியா, என்ன ஒரு டிவோஷன் அண்ட் டெடிகேஷன் பார்த்தியா மாதவா. ப்ரோக்ராமில் அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி முழுமையாக கலையில் ஒருத்தர் தன்னை ஐக்கியப்படுத்திக்கலைன்னா அந்த பாவ ரசம் இருக்கே, அதான் முடிவில் ஏற்படுற அந்த எக்ஸ்டசிங்கிற அந்த பரவச நிலை கிடைக்குமா என்ன? எவ்வளவு சாதனை, எவ்வளவோ சாதித்ததால் தான் இந்த டாக்டர் பட்டம் எல்லாம் சும்மா கிடைக்குமா? என் பெண்கிட்டேயும் அதுதான்ப்பா சொல்லின்னு இருக்கேன். அழகான கலை கையில் இருக்குது, பணங்காசுக்கும் குறைவில்லை, நல்ல ஒரு குரு கிடச்சிருக்கார். இது உனக்கு முதல் ஸ்டேஜு. உன்கிட்ட இருக்கிற கலையை ஓரளவுக்கு வெளியில் கொண்டு வரத்துக்கு நானும் உங்கள் அம்மாவும் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி உனக்கு சப்போர்ட்டாக இருக்கோம். ஆனால் இந்த ரொம்ப விளையாட்டுத்தனத்தை எல்லாம் விட்டுட்டு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இப்போ கிடைக்கிற டைம் அப்புறம் கிடைக்காது. அப்புறம் உனக்கேற்ற வரன் பார்க்கணும் நாங்கள், அது உனக்கு 2வது ஸ்டேஜு. அதை பற்றி இப்போது என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. பகவான் கொடுக்குற வரப்பிரசாதம் இந்த கலை அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அதை பேணி போஷித்து ஓஹோன்னு பரிமளிக்க வைக்கிறவனா உனக்கு கிடச்சா அது நீயும் நாங்களும் பண்ண புண்ணியத்தோட பலனாக இருக்கும். இல்லையாப்பா மாதவா, நான் சொல்கிறது கரெக்டு தானே? இப்போது எங்கள் பொண்ணுக்கு எல்லாமே நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணிடுறோம். அப்புறம் லைஃப்பில் எத்தனையோ சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு எல்லாத்தையும் புரிஞ்சுண்டு அவள் கலைக்கு அனுசரணையாகவும் ஒத்தாசையாகவும் இருக்கிற லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும். லைஃப் பார்ட்னர் ஒழுங்காக அமைஞ்சுட்டா எத்தனை பேர் தன் கலையால் ஓஹோன்னு வெளியில் உயர்வா தெரியுமா? அத்திம்பேர் ஒரு 5 நிமிடம் பிரசங்கம் பண்ணிவிட்டார். என்ன என்ன மாதவா, என்ன தீவிரமாக என்ன சிந்தனை, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லையா அத்திம்பேர், ஒன்றும் இல்லை, ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். சரி மது, மது சூடாக கரமாகரம் இஞ்சி மசாலா டீ போட்டு நேத்தி பண்ணியே தேங்காய் பர்ஃபி அதையும் கொண்டு வா, ஒரு பிடி பிடிப்போம் என்றான் மாதவன். நல்ல வேளை, காலை வடித்த சாதம் ராத்திரி மீறாது. நாளை பழைய சாதத்தில் வடாம் போடும் வேலை இல்லை என்று நினைத்து சிரித்தபடியே கரம் சாய் போட உள்ளே சென்றாள் மிஸ்ஸஸ் மதுமிதா மாதவன்.